குரு வணக்கம், குருவே துணை. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது செப்டம்பர் மாதத்திற்கான ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடைபெறுகிறது சரிங்களா? இந்த மாசத்துல பாருங்க, 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போடுவாரு. கன்னி ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 14ஆம் தேதி துலா ராசிக்கு வந்துருவாரு. சுக்கிர பகவான் 15ஆம் தேதி கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு வந்துறாரு. இதன் அடிப்படையில பலன்கள் 1ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு வந்துட்டாரு. இதன் அடிப்படையில பலன்களை நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. சரிங்களா? பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பாருங்க, ஜாதகர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஜாதகர் போன மாசம் பூராவே எப்படி இருந்திருப்பாரு, வரக்கூடிய 15 தேதி வரைக்கும் பாருங்க, அவர் ஏதாவது ஒரு வழக்குகள்ல இருந்திருப்பாரு, ஏதாவது பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் இருப்பாரு, டாக்குமெண்ட் பத்திரங்கள்ல அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கையெழுத்து போட்டு இருந்திருப்பாரு. இது வரக்கூடிய 17ஆம் தேதிக்கு மேல இது எல்லாமே கரெக்ட் ஆயிடும். ஒப்பந்தம் கையெழுத்து இது சார்ந்த விஷயங்கள் பூரா இருந்திருக்கும். அது சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல லாபங்களை கொடுக்கும். வாகனம் சம்பந்தமான வேலைகளுக்கு சிறப்பை கொடுக்கும். ஜாதகர் சிக்கனமாகவும் ஒழுக்கமாகவும் இந்த மாசம் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கும். பாருங்க, அரசாங்கத்தின் மூலமாக இருந்து வந்தது கூட அவருடைய 15 தேதிக்கு மேல அரசாங்கத்தின் மூலமான ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்களை வரப்படுகிறது. அதிர்ஷ்டங்கள் அடைக்கும். பாருங்க, பிள்ளைகள் மூலமான கடன் வாங்குறது, சொத்து வாங்குறது, பிள்ளைங்க பேர்ல எழுதி வைக்கிறது, பிள்ளைங்களால ஒரு லாபங்கள் அடையிறது, அது சார்ந்த விஷயங்கள்லாம் இப்ப நல்லா இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு 2வது ராசி நல்ல நிலைமையில உட்காந்துருக்குங்க. 2 கூடிய ஒரு 4ஆம் இடத்துல கல்வியின் மூலமா வருமானம், வாகனத்தின் மூலம் வருமானம், பேச்சின் மூலமான வருமானம், தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கு. பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள், தொழில்கள் அதெல்லாம் கைக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் பிள்ளைங்க பேர்ல எழுதி வைக்கிறதுனா இப்போதைக்கு ஒரு சிறப்பான இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் மட்டுமே திருமணஸ்தானாதிபதி மட்டுமே பாதிக்கப்படுறார். வரக்கூடிய 14ஆம் இது வரைக்கும் நல்ல சந்தோஷமா இருந்து வந்த குடும்பஸ்தானம் வரக்கூடிய 14ஆம் தேதி பாருங்க, கணவன் மனைவி இது சம்பந்தமான விஷயங்கள் அல்லது கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள், கூட்டாளிகளான பிரச்சனைகள், பொதுமக்கள் மூலமான ஒரு வழக்குகளை கண்டிப்பா ஜாதகர் அனுபவிப்பாரு. இல்லைன்னா கணவன் மனைவியில உடம்பு சரியில்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படும், விரயங்கள் ஏற்படுத்தும், வழக்குகள் ஏற்படுத்தும். அதே வழக்குகள் ஏற்படுத்தும் பாருங்க, அரசாங்கத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுனால ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. 14ஆம் தேதி மேல அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். ஆனா குழந்தைகள் பாவங்களுக்கு கெட்டு கிடக்குது. பேங்க் சம்பந்தமான விஷயம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டதுனால அந்த வழக்குகள் பேங்க் சம்பந்தமான விஷயம் இருக்கும், குழந்தைகள் மூலமாக இருக்கும். ஆனா அது மாதிரி வழக்கு கொஞ்சம் சண்டை பிரச்சனை வந்தாலும் ஆனா நல்ல பாவங்களை தொடர்பு கொள்வதனால அது சரியாகி போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி உயர் அதிகாரிகளால ஒரு பிரச்சனைகள் அனுபவிப்பீங்க. அல்லது பூர்வீகம், கோவில் சம்பந்தமான விஷயங்கள், மரியாதை, கௌரவம், அரசியல், அரசாங்கம் இதன் மூலமான பெரிய பதவிகள்லாம் ஓரளவுக்கு மரியாதை குறைவுகளை ஏற்படுத்தும் வண்ணம் இருக்குது. அதன் மூலமான ஒரு வழிகள் இருக்குது. அது சார்ந்த விஷயங்கள்ல வழக்குகள் பிரச்சனைகள் வரும். அந்த பாவங்களும் நல்ல இடத்துல உட்கார்ந்ததுனால கொஞ்சம் சரியாகி போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த மாசத்துல ஒரு சின்ன வழிகளை ஏற்படுத்திவிடும். பாருங்க, தொழில்ல லாபம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை, மூத்த சகோதரர் மூலமான பிரச்சனைகள், சரிங்களா? தொழில பாருங்க, ஒரு இந்த நேரத்துல ஒரு நார்மலான போகக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நார்மலா போனா நல்லா இருக்கும், போன வரணும் அப்படின்னா. ஆனா கூட்டா செஞ்சு செய்யறதுக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும். ஆனா வேலையின் மூலமான நல்ல அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்குது. ஆனா குழந்தை கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அதன் மூலமான ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க ராசிக்கு பாருங்க, பொதுவாக 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. அதனால பாருங்க, சஷ்டி வழிபாடுகள் நல்லா இருக்கும். உங்களுக்கு கோயில்ல அன்னதானம் போடுறது நல்லா இருக்கும். அதே நேரத்துல சூரிய பகவான் 15ஆம் தேதி 17ஆம் தேதி அவர் மாறுறதுனால உங்களுக்கு சஷ்டி வழிபாடு, அது கிருத்திகை விரதம் ஆரம்பிச்சது, கிருத்திகை விரதம் இருக்குன்னா நல்லா இருக்கும். இதே புதன் பகவான் 1ஆம் தேதியில இருந்து கடக சிம்ம ராசிக்கு வந்ததுனால உங்க குலதெய்வம் கோயில் உள்ளூர்ல இருக்கக்கூடிய விஷ்ணு கோயில், மீனாட்சி அம்மன், பச்சை கிளி வச்சிருக்காங்க, மீனாட்சி அம்மன், சப்த கன்னிகள், பச்சைவாழி அம்மன்
இந்த கோவிலோட வழிபாடுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு செய்யற வேலைகள் வந்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பொது விஷயங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல தான் இப்போதைக்கு பிரச்சனை இருக்கும். அல்லது கணவன் மனைவில கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும். அல்லது உடல்நல சம்பந்தமான தொந்தரவுகளை கொடுக்கும். அது குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல தான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அல்லது பேங்க் சம்பந்தமான விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய கோவில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் போனீங்க, பெரிய இடத்துக்குலாம் போறீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மரியாதை பார்க்கணும். அரசாங்க சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் மரியாதை எதிர்பார்க்கணும். தொழிலே ஓரளவுக்கு வலிமை ஏற்படுத்தும். தொழில் செய்யறவங்க மக்களிடையே வேலை செய்யறவங்க தான் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நடந்தீங்கன்னா அவங்க மூலமான ஒரு வருத்தங்கள் இல்லாத இருக்கும். இதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்காகும். மேக்சிமம் பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் குடுக்கல் வாங்கலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரசாங்க திருமணம் நல்லா இருக்கிறதுனால, அரசாங்க சம்பந்தமான வேலைகளுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கிறதுனால, எந்த இதெல்லாம் குடும்பத்துல பணம் வர்றது சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது. உடல் ஆரோக்கியங்கள் சம்பந்தமான விஷயம் பாருங்க. இதுதான் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? நீங்க வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, சஷ்டி வழிபாடு, கிருத்திகை நட்சத்திர விரதங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நல்லதே கொடுக்கும். சரிங்களா? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதான் நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியும். நாங்க சொன்னது உங்களுக்கு நடந்ததா, நடக்கலையான்றது எங்களுக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா எல்லாமே நடக்கும். அப்பதான் வந்து மத்தவங்களும் பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்ததுனால மத்தவங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.